भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா வணக்கம். புதன்கிழமை செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி ஜெயவருஷம் ஆவணி மாதம் 25ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, திதி தேய்பிறை த்விதியை, யோகம் சித்த யோகம், சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டம நாள்,
ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன், கன்னியில் புதன் ராகு, துலாமில் சனி, விருச்சிகத்தில் செவ்வாய், மீனத்தில் சந்திரன் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே மீனத்தில் சந்திரன் கேதுவோடு இணைந்திருக்கிறது. ஆகவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும், மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மனம் போன போக்கிலே கால் போகக்கூடாது, மனம் போன போக்கிலே செலவு செய்து கொண்டு இருக்கக்கூடாது. மனதையும் செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மிகப்பெரிய பதவிகளெல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக முன்னேற்றம். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இது நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் கேது சேர்ந்திருக்கிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே புதன் ராகு. பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். யாரிடமாவது கடன் கேட்டிருந்தால் இப்பொழுது கிடைத்துவிடும். ஒரு பெரிய தொகையை நீங்கள் கடனாக பெறுவீர்கள். நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கும். பழைய கடனை அடைப்பதற்காக புதிய கடன் வாங்கக்கூடிய நாள். எக்ஸு கிட்ட வாங்கி ஒயிட்டை கொடுப்பீங்க, அப்புறம் ஒயிட்டை வாங்கி மறுபடியும் எக்ஸு கொடுப்பீங்க. இப்படியே பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் கடன் வாங்குவதற்கு ஒரு யோகம் வேணும். எல்லாருக்கும் கடன் கிடைக்காது. சில பேர் கேட்டால் தான் கிடைக்கும். சில பேருக்கு உண்மையாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு கடன் கிடைக்கும். கடன் வாங்குவீர்கள். தொழிலை வளர்ச்சி அடைய செய்வீர்கள். தொழில் வளர்ச்சிக்காக, தொழில் முன்னேற்றத்திற்காக சில புதிய பொருட்களை எல்லாம் வாங்குவீர்கள். தொழிலுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவீர்கள். எந்திரங்கள் வாங்குவீர்கள். விளம்பரத்திற்காக செலவு செய்வீர்கள். ஆக நன்மைகள் அதிக அளவிலே உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாள். தொழிலை வளர்ச்சி அடைய செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரனும் கேதுவும் இணைந்திருக்கின்றன. அவை குருவால் பார்க்கப்படுகிறது. குரு பார்வையிலே சந்திரன் கேது இருக்கின்ற காரணத்தினால் அது மிகப்பெரிய பாதிப்பு எதையும் செய்யாது. பொதுவாக சந்திரனும் கேதுவும் சேர்ந்திருப்பது நன்மையான ஒரு பலன் அல்ல. கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி அல்லது ஜனனகால ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, சந்திரன் கேது சேர்ந்தாலே கடுமையான தோஷம்தான். ஆனால் குரு பார்த்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மீனத்தில் இருக்கும் சந்திரன் கேதுவை கடகத்திலிருந்து குரு பார்ப்பதால் அந்த தோஷ பலன்கள் பெருமளவு குறைந்துவிடும். குரு பார்த்திட கோடி பாபம் போம். ஆகவே மிதுனத்திற்கு தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழிலிலே திட்டமிட்டபடி அனைத்தையும் செய்து முடிப்பீர்கள். சுய தொழில் செய்பவர்களுக்கு மகத்தான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே யோகாதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. ராசியிலே குரு உச்சம் பெற்றிருக்கிறது. 9இல் உள்ள சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நாள். தனஸ்தானாதிபதி சூரியன் 2ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றதோடு அல்லாமல் லாபஸ்தானாதிபதி சுக்கிரனும் அங்கே இணைந்திருக்கிறது. தன லாபாதிபதிகள் 2ஆம் இடத்திலே சேர்க்கை பெற்றிருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தனலாபம் கிடைக்கும். நீண்ட காலமாக விற்பனையாகாத சொத்துக்கள் இப்பொழுது விற்று போகும். உங்களுடைய அசையா சொத்துக்கள் விற்பனை செய்யப்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கும். அதற்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். பொருளாதார முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். ராசிக்கு 8ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். பொதுவாகவே ராசிக்கு 8ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிலும் இன்றைய தினம் சந்திரன் கேதுவோடு இணைந்திருக்கிறது. இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு
மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2 மடங்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சந்திராஷ்டம நாள் இன்றைய தினம். ஏதேனும் ஒரு பணியை செய்யலாம், அந்த வேலையை செய்யலாம், இந்த வேலையை செய்யலான்ட்டு நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்க, கடைசியில் எதுவுமே நடக்காமல் டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஆகவே இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். பணத்தை கொடுப்பது வாங்குவது போன்ற விஷயங்களெல்லாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து விடுவதே நல்லது. நன்மைகள் அவ்வளவாக நடைபெறாத ஒரு நாள் என்பதால் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்தவும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். தொழிலில் புதிய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவீர்கள். புதிய யுக்திகளை எல்லாம் கையாண்டு வெற்றி காண்பீர்கள். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். திருமணத்தை பற்றி பிறகு பார்த்து கொள்ளலாம். தொழில் வளர்ச்சி மிக நன்றாக இருக்கும். துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியம் நன்றாக முன்னேற்றம் அடையும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். அவர்களின் கல்வி முன்னேற்றம், அவர்களின் வாழ்க்கையிலே அவர்கள் முன்னேற்றம் அடைவது எல்லாம் பார்த்து மகிழ்வீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக துளாராசிக்கு இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி ராசியில் ஆட்சி. குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை. குரு பார்வையில் சந்திரன். குருவின் வீடாகிய மீனத்திலே சந்திரன், சந்திரனின் வீடாகிய கடகத்திலே குரு. மிக அற்புதமான ஒரு பரிவர்த்தனை. 9 குடைவனும் 5 குடைவனும் பரிவர்த்தனை. எனினும் அந்த கேதுவோடு சந்திரன் இணைந்ததால் அதன் பரிவர்த்தனையினால் கிடைக்க வேண்டிய யோகம் பாதி அளவுதான் கிடைக்கும். பாதிக்கும் குறைவாக கிடைக்கலாம். 40 விழுக்காடு கிடைக்கும். எனினும் இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. 9 குரு உச்சம், 10 சூரியன் ஆட்சி, ராசி அதிபதி ராசியில் ஆட்சி, 9 குடைய சந்திரன் 5ஆம் இடத்திலே மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிக சிறந்த நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தாயாரின் ஆரோக்கியத்திலே சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டும். இன்றைய தினம் தாயாருடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். தொழிலை நன்கு விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மனதிற்கு பிடித்தவர்களை எல்லாம் சந்திப்பீர்கள். அவர்களோடு மனம் விட்டு பேசுவீர்கள். பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். வேடிக்கைகள், கேளிக்கைகள், என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்ட் டே என்று சொல்லலாம். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே பங்கேற்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நண்பர்களுடன் அதிக நேரம் செலவிடுவீர்கள். செலவுகள் அதிகமாகும். எனினும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் அமைந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன், குரு பார்வை சந்திரன். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வரவுகள் ஏற்படும். புது வகையிலே புது விதத்திலே உங்களுக்கு பண வரவு இப்பொழுது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மிகப்பெரிய நன்மைகள், மிகப்பெரிய வளர்ச்சி. தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சி அடைகின்ற ஒரு நல்ல நாள். வருமானத்திற்கு ஒரு புதிய வழி பிறக்கும். நியூ சோர்ஸ். இன்றைய தினம் உங்களுக்கு புதிய ஒரு வழியிலே பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதியும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை பெற்றுள்ளன. 5ஆம் இடத்திலே ராசி அதிபதி குரு உச்சம் பெற்று இருக்கும் பொழுது சந்திரன் ராசியை கடக்கிறது. கேதுவோடு
சேர்ந்து ராசியிலே இருக்கிறது என்பது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் உள்ளன. 7ஆம் இடத்திலே புதன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறது. அதனால் உங்களது தொழில் வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும். குடும்பத்து உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள், உற்றார் உறவினரெல்லாம் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள், ஆதரவாக இருப்பார்கள். அவர்களின் உதவியோடு நீங்கள் பல விஷயங்களை சாதித்து விடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அங்கே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே தேவாரப் பதிகம் பாடப்பட்ட 276 சிவஸ்தலங்கள் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை பார்ப்போம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. ஒளிவடிவாய் காட்சி தரும் உயர்ந்தவனே ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. களிநடனம் புரிந்தவனே கைலாய ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. நலம் வழங்கும் நாயகனே நான் வணங்கும் ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. தலம் வருவோர் வேண்டுவதை தருபவனே ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. குலம் தழைக்க செய்பவனே குறை தீர்க்கும் ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. நிலம் செழிக்க நீர் சொரியும் நீலகண்ட ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. உமையவளின் துணைவனே உனை பணிந்தோம் ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. தவம் இருந்தால் பெரும் பயனை தருபவனே ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. சுமையெனவே வரும் துன்பம் தீர்ப்பவனே ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. ஓம் நம சிவாய. பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் தேவாரப் பாடல் பாடப்பட்ட
சிவஸ்தலங்கள் 276 என்னும் தொடரினை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொண்டை நாட்டு பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் வரிசையிலே மிக முக்கியமானதும் முதன்மையானதும் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில். மிக முக்கியமான கோவில், முதன்மையான கோவில். ஆனால் தொண்டை நாட்டு தலங்கள் பற்றி நான் சொல்லி வரும்பொழுது மற்ற 31 தலங்களை பற்றி சொல்லிவிட்டு நிறைவாக இதை சொல்கிறேன். அதை பற்றி சிலர் கேட்டார்கள். தொண்டை நாட்டு தலத்தை பற்றி பேசும்பொழுது காஞ்சிபுரத்தில் அல்லவா ஆரம்பிக்க வேண்டும், நீங்கள் மயிலையில் ஆரம்பித்தீர்களே என்று கேட்டார்கள். அதற்கு பல காரணங்கள் உண்டு. அவற்றுள் ஒன்று, இந்த நிகழ்ச்சியிலே என்னென்ன சொல்லப்படுகிறது என்பதை பற்றி மக்கள் அனைவரும் இதை பார்த்து, இதை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வரும் பொழுது முக்கியமான கோவிலை பற்றி சொன்னால் அது இன்னும் கூட அதிக அளவிலே மக்களை சென்றடையும் என்பதால் இதை தொண்டை நாட்டு தலங்களின் 32வதாக சொல்லப்படுகிறது. 32வதாக நான் இதை எடுத்துக்கொண்டதற்கு காரணம் இதுவும் ஒன்று. சிவலிங்கங்களிலே பல வகை உண்டு. கடவுள் பூஜித்தது அம்பிகை, முருகன், திருமால், பிரம்மா, லக்ஷ்மி, சரஸ்வதி என பிற தெய்வங்களால் வழிபடப்பட்ட சிவலிங்கங்கள் தெய்வீகம் என்று சொல்லப்படுகிறது. தேவர்கள், இந்திரன் முதலான தேவர்கள் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கங்கள் சில கோவில்களிலே உண்டு. ரிஷிகள், முனிவர்கள், தவச்சீலர்கள் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்ட சிவலிங்கங்கள் என்று பல உண்டு. அகத்தியர் வழிபட்டது, புலஸ்தேயர் வழிபட்டது, பிருகுமுனிவர் வழிபட்டது, கௌதமர் வழிபட்டது, காஷ்யபர் வழிபட்டது, பரத்வாஜர் வழிபட்டது என்றெல்லாம் பல்வேறு சிவலிங்கங்கள் ஆங்காங்கே நாம் தரிசிக்கலாம். அது முனிவர்கள் வழிபட்ட சிவலிங்கங்கள். அடுத்ததாக அரசர்கள் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட சிவலிங்கங்கள். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மன்னர்கள் கட்டிய கோவில்கள், அவர்கள் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கங்கள், அவையெல்லாம் ராஜப்பிரதிஷ்டை என்று சொல்லப்படுகிறது. அதை தவிர நம் போன்ற சாதாரண பக்தர்கள், அடியவர்கள் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட லிங்கங்களும் உண்டு. தெய்வம் வழிபட்டது, தேவர்கள் வழிபட்டது, ரிஷிகள் வழிபட்டது, அசுரர்கள் வழிபட்டதும் உண்டு. அசுரர்கள் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கம் என்று சில இருக்கின்றன. அசுரர்கள் வழிபட்டது, அரசர்கள் வழிபட்டது, அண்மை காலத்திலே நம் போன்ற மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கங்கள். இப்படி யார் பிரதிஷ்டை செய்தார்கள் என்பதை வைத்து ஒரு கோவிலுக்கு சிறப்பு சற்று அதிகமாக இருக்கும். யார் வழிபட்டார்கள் என்பது மிக முக்கியம். ஒரு ஆலயத்தின் பெருமையை பற்றி சொல்லும் பொழுது இந்த ஆலயத்திற்கு இந்த மகான்களெல்லாம் வந்து வழிபட்டு பாடியிருக்கிறார்கள், மகான்களால் பாடப்பட்டு அவர்களுக்கு இங்கே அருள் கிடைத்திருக்கிறது என்றால் அது ஒரு தனிச்சிறப்பு. இந்த காஞ்சிபுரத்திற்கு ஏராளமான தேவார பதிகங்கள் பாடப்பட்டிருக்கின்றன. திருஞான சம்பந்தர் பாடியவற்றில் 44 பதிகங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஒரு சில பதிகங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 44 பதிகங்கள், தேவார பதிகங்கள் திருஞான சம்பந்தர் பாடியவை நமக்கு கிடைத்துள்ளன. திருநாவுக்கரசர் என்னும் அப்பர் பிரான் பாடிய பதிகங்கள் மொத்தம் 70 உள்ளன. 70 பதிகங்கள் நாவுக்கரசருடைய பதிகங்களிலே காஞ்சிபுரத்தின் பெருமை, ஏகாம்பரேஸ்வரரின் பெருமை, இங்கு எழுந்தருளியுள்ள பிற சிவாலயங்களின் பெருமையெல்லாம் எடுத்துரைக்கப்படுகின்றது. 70 பதிகங்கள் நாவுக்கரசர் பாடியிருக்கிறார். சுந்தரர் 11 பதிகங்கள் பாடியிருக்கிறார். மாணிக்க வாசகர் ஒரு பாடலிலே இத்தலத்தை பற்றி இதன் சிறப்பினை நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆக மூவர் பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் என்னும் வரிசையிலும் இந்த காஞ்சிபுரம் இடம்பெறுகிறது. 4வராலும் பாடப்பட்டது. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் ஆகிய 4வரும் பாடி வழிபட்டு அருள் பெற்ற சிறப்பித்து சொல்லப்பட்ட தலம் காஞ்சிபுரம் சிவன் கோவில், ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில். இத்தலத்திற்கு வந்தபோதுதான் சுந்தரருக்கு கண்ணொளி கிடைத்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவெண்பாக்கத்திலே ஊன்றுகோல் பெற்று அங்கிருந்து காஞ்சிபுரத்திற்கு வருகிறார். காஞ்சிபுரத்திற்கு வந்தபொழுது இங்கு வந்து பாடியதும் அவருடைய இடக்கண் பார்வை கிடைக்கிறது. இடக்கண் பார்வை இங்கு கிடைத்தது, வலக்கண் பார்வை திருவாரூரிலே கிடைக்கிறது. காஞ்சிபுரமும் திருவாரூரும் பஞ்சபூத தலங்களில் மண் தத்துவத்தை குறிக்கின்ற தலங்கள். காஞ்சிபுரம்
சக்தியின் அருள் மிகுந்த தலம். ஆகவே இடப்பக்கம் கண் பார்வை கிடைத்தது. ஏனென்றால் ஈசன் தனது இடப்பாகத்தை அம்பிகைக்கு கொடுத்து விடுகிறார். ஈசனின் இடப்புறம் இருப்பது அம்பாள். இதை வச்சு தான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க சில பேர், ஆணாதிக்கம் உள்ளவங்களாம், பெண்களுக்கு இடம் கொடுக்காதே அப்படின்னு. இடம் கொடுத்தவர் சிவபெருமான். முதலிலே பெண்களுக்கு இடத்தை கொடுத்தவர் சிவபெருமான். தனது உடலின் இடப்பகுதியையே அம்பிகைக்கு கொடுத்து விட்டார். அர்த்தநாரீஸ்வரராக ஆனார். இடப்பக்கத்தை அம்பிகைக்கு கொடுத்து விட்டதால் அந்த அம்பிகையின் அருளால் சுந்தரருக்கு இடக்கண் பார்வை, இடது பக்கத்து கண் பார்வை காஞ்சிபுரத்திலே கிடைத்தது. இறைவன் நினைத்திருந்தால் 2 கண் பார்வையும் காஞ்சிபுரத்திலே கொடுத்திருக்கலாம். ஏன்னா இங்கே சக்திக்கு தான் இங்கே முக்கியத்துவம். இது காமாட்சியுடைய ஊர். அதனாலே அம்பிகை இடது பக்கத்திற்கான கண்ணை கொடுத்து விட்டார். திருவாரூருக்கு சென்ற பிறகு ஈஸ்வரன் வலது கண் பார்வையை கொடுத்தார். ஆகவே இங்கே சக்தி தத்துவம் மிகுந்து காணப்படுகின்ற ஒரு பிருத்திவி ஸ்தலம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. மற்றொரு விஷயம், கண் பார்வை தொடர்பான கோளாறு, நோய் நொடிகள் யாருக்காவது இருந்தால், கண்ணு சரியாக தெரியல, இல்லை மறைக்கிறது, இல்லை அதில் ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு, இல்லை கண் பார்வை மீண்டும் கிடைப்பதற்காக சிகிச்சை எடுத்துக்கொள்கிறோம், கண் நோய் ஏற்பட்டிருக்கிறது, அல்லது கண் பார்வை இழந்து விட்டீர்கள், இது போன்ற ஏதேனும் பிரச்சனை இருந்தால் காஞ்சிபுரம் சென்று ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சியம்மன் சன்னதிகளிலே பிரார்த்தனை செய்து கொண்டு வாருங்கள். திருவாரூருக்கும் சென்று அங்கும் பிரார்த்தனை செய்து கொண்டு வாருங்கள். கண் பார்வை மீண்டும் கிடைக்கும். கண் பார்வை தொடர்பான நோய்களை நீக்குகின்ற தலம் காஞ்சிபுரம். இந்த தலத்தை பற்றிய இன்னும் சில அரிய தகவல்களை நாம் அறியவிருக்கிறோம். தொடர்ந்து நாளைய நிகழ்ச்சியிலும் கச்சி திருவேகம்பன் செம்பற்கோவிலை பற்றிய தகவல்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். லக்ஷ்மி குபேரன் பூஜையை செய்தால் அருளை அடைந்திடலாம். அளவற்ற செல்வம் குறைவற்ற வாழ்வால் வறுமையை போக்கிடலாம். வியாழக்கிழமைகள் பூச நட்சத்திர தினம் பூஜைகள் தொடங்கிடலாம். பக்தருக்கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுகிரகம் வேண்டி போற்றிடலாம். மாவிலை புஷ்பங்கள் யாவையும் கருத்துடன் சேர்த்திடலாம். அட்சதை தேங்காய் வெற்றிலை பாக்கு நவதானியம் வைத்திடலாம். தூபங்கள் தீபங்கள் நைவேத்தியங்களை காட்டியே மகிழ்ந்திடலாம். பக்தருக்கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுகிரகம் வேண்டி போற்றிடலாம்.
ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அறிவு தெளிவாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த நாளை நாம் தொடங்குகிறோம். தெளிவான அறிவு எதன் மூலமாக வர வேண்டும் என்று சொன்னால் அம்பிகையினுடைய பேரருள் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த தெளிவான அறிவை தரக்கூடிய பாடலாக தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயமும் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே என்று சொல்லுவார் மிக அழகாக. வேறும் சமயமும் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே, ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் இவள்தான் எல்லாவற்றுக்குமாக தலைவியாக இருக்கிறாள். துவளேன் நீ ஒரு தெய்வம் உண்டாகமே தொண்டு செய்தே என்று வேறொரு இடத்திலே சொல்லுவார். நம்முடைய மனம் பக்குவப்பட்டு வந்துவிட்டால் இவள்தான் தலைவி என்பதை தெளிவாக புரிந்து கொண்டுவிடும். நாம் இந்த உலகத்தில் யாரிடத்திலோமோ போய் நிற்கிறோம், யாரிடத்திலோமோ போய் நிற்கிறோம். எங்கே நிற்க வேண்டும் என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறோம். கைகட்டி சேவகம் செய்கிறோம். பலமுறை பல பேர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் வாழ்க்கை முழுவதுமாக உழைத்து கொட்டிவிட்டேன், இப்படி ஒன்றுமில்லாமல் என்னை வெறுங்கையோடு அனுப்பிவிட்டானே, அல்லது நான் எதிர்பார்த்த அளவிற்கு இவன் செய்யாமல் விட்டு விட்டானே, இவனைத்தானே நான் முழுமையாக நம்பியிருந்தேன் என்று பல பேர் இந்த உலகத்திலே புலம்போதை நாம் பார்க்கிறோம். யார் எதை தருவார்கள், யார் எதை செய்வார்கள், யார் திரும்பச் செய்வார்கள் என்பதைத்தான் இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் யாரெல்லாம் செய்ய முடியாதோ அதையெல்லாம் செய்யக்கூடிய மகா பெரிய சக்தியாக பராசக்தி இருக்கிறாள். ஆகையினாலே அங்கேயும் இங்கேயும் சென்று கைகட்டி நாம் சேவகம் செய்வதை விட அவள்தான் நமக்கு வாழ்க்கையினுடைய ஆதார ஸ்ருதி, அவளாலே எல்லாம் நிறைவேறும் என்ற அறிவு வந்துவிட்டால், அந்த தெளிவான அறிவு நமக்கு இருந்துவிட்டால் நாம் வேறு ஒரு இடத்திலேயும் போய் நிற்க வேண்டிய அவசியமில்லை. துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாகமே தொண்டு செய்தே என்று அதனால் தான் சொல்லுகிறார். அந்த தன்மை நமக்கு வர வேண்டுமானால் அந்த பக்குவமான நிலை நமக்கு வர வேண்டும். ஆனால் அபிராமிப்பட்ட போன்ற மகான்களுக்கு என்ன நடக்கிறது என்று கேட்டால், பழுக்கக்கூடிய பக்குவம் வரக்கூடிய காலத்திற்கு முன்னாலேயே அவருக்கு பழுத்து விட்டது. எனக்கு வம்பே பழுத்தபடியே என்று ஒரு இடத்திலே சொல்லுகிறாரே, அப்படி அவர்களுக்கெல்லாம் முன்கூட்டியே பராசக்தி பேரருளை அள்ளி வாரி வழங்கி விடுகிறாள். ஆகையினாலே அவர்களுக்கு அந்த பக்குவத்தினாலே ஆறும் தலைவி இவள்தான் என்று தெரிந்து விடுகிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அங்கும் இங்கும் அங்கும் இங்குமாக அலைகிறோம். எதில் நான் இணைவேன், எதை நான் பெறுவேன் அறியாது இருந்தேன், அதுதான் அதுதான் இதுதான் இதுதான் என நான் அலைந்தேன், விதிதான் வினையாய் விடைதான் விளைவாய் வெகுநாள் கழித்தேன் என்று சொல்லுவார் கவிஞர் வாலி ஒரு பாடலில். எங்கே செல்வது, எங்கே வழிபாடு செய்வது, யாரை வழிபாடு செய்வது, எந்த இடத்திலே கைகட்டி நிற்பது என்று புரியாமல் நாம் இந்த உலகத்திலே திரிந்து கொண்டிருக்கிறோம், அலைந்து கொண்டிருக்கிறோம். இவனாலே எல்லாம் கூடும், இந்த பராசக்தியினாலே எல்லாம் நடக்கும் என்ற தன்மை நமக்கு தெரிந்து விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் என்ன செய்ய முடியும்? அவள் திருப்பாதங்களிலே மட்டும் பக்தி செய்ய முடியும். அவள் திருப்பாதங்களிலே மட்டுமே அன்பு செய்ய முடியும். குருநாதரை பற்றி சொல்லுகிற பொழுது, ஸ்ரீ வித்யாபினவ ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணானந்த தீர்த்த மகாராஜை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு இடத்திலே ஒரு பாடல் வரியாக நான் எழுதியிருந்த பொழுது அங்கே சொன்னேன், நாம் ஒதுங்கி இருப்பது ஒரு முருங்கை மரத்தின் கீழே அல்ல, நாம் ஒதுங்கி இருப்பது இந்த உலகத்திலே சாதாரணமான ஒரு இடத்திலே அல்ல, கோவர்தனகிரியின் கீழே ஒதுங்கி இருக்கிறோம். எப்படி ஒற்றை விரலாலே கிருஷ்ண பரமாத்மா கோவர்தனகிரியை தாங்கிக் கொண்டு இந்த உலகத்து உயிர்களையெல்லாம் காப்பாற்றினாரோ, அதுபோல கோவர்தனகிரியை தாங்கி கிருஷ்ண பரமாத்மா காப்பாற்றியதைப் போலவே நாம் கிருஷ்ணானந்த குருநாதருடைய திருவடி நிழலிலே ஒதுங்கி இருக்கிறோம். அவர் தம்முடைய தவம் என்கின்ற ஒற்றை விரலாலே ஸ்ரீக்ஷேத்திர சகடபுரம் என்று சொல்லக்கூடிய கோவர்தனகிரியை தாங்கி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அம்பிகை பக்தர்களையெல்லாம் ஒரு சேர தன் நிழலின் கீழே தான் தாங்கி இருக்கக்கூடிய தவம் என்னும் ஸ்ரீக்ஷேத்திர சகடபுரத்தினுடைய திருவடி நிழலிலே நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் என்று ஒரு பாடலிலே சொல்லவும். அதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். நாம் யாரிடத்திலே போய் நிற்க வேண்டும், யாரிடத்திலே ஒதுங்க வேண்டும்? குருநாதரிடத்திலே திருவடியை நாம் பற்றி கொண்டு விட்டோம் என்று சொன்னால் எப்படி அது நம்மை காப்பாற்றுகிறதோ அதுபோலத்தான் இவள்தான் தலைவி, ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயமும் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே. மற்றவர்கள் என்ன ஆகிறார்கள்? வீணர்களாக ஆகிறார்கள். அப்படி வீணர்களாக ஆகிறவர்களை பார்த்து தான்
பக்குவம் இல்லாமல் இந்த உலகத்திலே இருக்கிறார்களே என்று அபிராமி பெற்று வருத்தப்படுகிறார். ஆகையினாலே தான் தொடக்கத்திலேயே சொன்னார், தேரும்படி சிலை ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு. இந்த கதியை இந்த மனிதர்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பக்குவவாதிகளாக அவர்களிடத்திலே போய் சொல்லக்கூடிய தன்மை இருக்கிறதே. இதோ இருக்கிறாளே, இதோ கற்பகத்தரு இருக்கிறதே, இந்த கற்பகத்தருவை நாம் வழிபாடு செய்யாமல் ஏன் போய் கண்ட இடங்களிலே நின்று கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்கிறார். காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர், அகண்டாகார சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவில் கிடக்குது. ஐயோ, இந்த தேகம் விழுமுன் சேரவாரும் ஜெகத்தீரே என்று கதறுவார் தாயுமான சுவாமிகள். ஒரு இனமல்ல, ஒரு மொழி அல்ல, ஒரு நாடல்ல, ஒரு குறிப்பிட்ட எல்லை அல்ல, ஜெகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும், இந்த பிரபஞ்சத்திலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கதறி அழைக்கின்றார். இந்த தேகம் விழுமுன் சேரவாரும் ஜெகத்தீரே. தேகம் எப்பொழுது விழும் என்று தெரியாது. ஆகையினாலே பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவில் கிடக்கிறது. இதை பார்ப்பார், இதை எடுப்பார், இதை சொல்லுவார், இதை கேட்பார், இதை அனுபவிப்பார். அதுபழ சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். அப்படி அமரர்கள் கூட அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு பழச்சுவையாக இருக்கக்கூடிய அந்த பராசக்தியை நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால், பல்வேறு நல்வினை பயன்களாலே நாம் பக்குவமாக இருந்தோம் என்று சொன்னால், வேறும் சமயமும் ஒன்றென்று கொண்டாடிய வீணராக நாம் நிச்சயமாக இருக்க மாட்டோம். தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயமும் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே என்று சொல்லுவார். இந்த உலகத்திலே வீணர்களாக இல்லாமல் பக்குவம் உள்ளவர்களாக பராசக்திதான் அறுசமய தலைவி என்று புரிந்து கொள்பவர்களாக வாழ்வதற்கு அவளுடைய திருவடிகளையே நாடுவோம். குருநாதன் நம்மை அந்த அம்பிகையினுடைய பராசக்தியினுடைய ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரனுடைய பேரருளை நமக்கும் நல்கி அருள் பாலிப்பான். நன்றி, வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் யாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம். அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் நிறைய நம்ம ஜபங்கள் பண்ணும்பொழுதும் பூஜை பண்ணும்போதும் சாஸ்திரங்கள்லையும் சம்பிரதாயங்களையும் அடிக்கடி சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயத்துலேயும் சந்தேகம்னு ஒன்று வரலைன்னா அப்போ நம்ம அந்த விஷயத்தை நிறையா பார்க்கலன்னு அர்த்தம். அதனால் சந்தேகம் வர்றது இயற்கையான ஒரு விஷயம். சந்தேகம் என்பது கட்டாயம் வரணும், வந்தால் தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நம்ம சாஸ்திரங்களில் சம்பிரதாயங்களில் கூட நம்மளால் சரியாக புரிஞ்சிக்க முடியாதனால சில சந்தேகங்களுக்கு ஆட்படுறோம். ஆனால் பெரியவா எல்லாத்துக்குமே ஒரு ரகசியம்னு வைக்கும்பொழுது அதுக்கு விடையும் அதுலேயே வச்சுருக்கா. சந்தேகத்தையும் விடையும் பக்கத்தில் தான் வச்சுருக்கா. நிறைய ஜபம் பண்ணும்போது சந்தேகம் வரும். உச்சரிப்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுறது, அங்கன்யாசம் தெரியாது, கரண்யாசம் தெரியாது, ரிஷி தெரியல, தேவதை தெரியல, என்ன பண்ணலாம்? தேவதையே தெரியாத மந்திரத்தை பற்றி கூட கவலைப்படாதீங்கன்னு. ஏன்னா எல்லாத்துக்கும் வழிகாட்ட ஒரு இறையருள் நமக்கு கை கொடுக்கும். அதனால் ஒரு ஜபம்னு பண்ண ஆரம்பித்து ஒரு தெய்வத்தோட அருள் நீங்கள் வேண்டி போகும்பொழுது மற்ற எல்லாம் தானே வந்துடும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒரு மரத்தை வளர்க்கணும் ஆசைப்பட்டு ஒரு மாஞ்செடி வைக்கிறீங்க, அப்புறம் மாவளை கிடைக்கிறது, அதுக்கப்புறம் மாம்பூ கிடைக்கிறது, அப்புறம் என்ன பண்ணுறது, மாங்காய் கிடைக்கிறது, மாம்பழம் கிடைக்கிறது, நிழல் கிடைக்கிறது, காற்று வருது, ஆரோக்கியம் கிடைக்கிறது, எல்லாமே கிடைக்கிறது. நாம் ஏதோ ஒன்று நினச்சி செய்தாலும் அதனோட செயலோட நல்ல விளைவுகள் நிறைய இருக்குது. அதனால் நம்ம எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மந்திர உச்சாடனங்களில் பிரச்சனை வருமோ, நமக்கு அது தெரியாமல் போயிடுமோ, அந்த பயமெல்லாம் வேண்டாம். சுவாமி எல்லாத்தையும் பொறுத்து நமக்கு கட்டாயம் நம்மளை ரட்சிப்பார். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு மொழி பேசுகிற ஊருக்கு போகிறீங்க, அந்த மொழி உங்களுக்கு முழுமையாக தெரியாது, இருந்தால் கூட நீங்கள் 1-2 வார்த்தை பேசினாலும் அதை கேட்குறவா சந்தோஷப்படுறா இல்லையா? அந்த மொழியை 1-2 நீங்கள் பேசும்பொழுது அதை கேட்குறவா எவ்வளோ சந்தோஷப்படுறா. அதே போல தான் சுவாமியும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அளவில் நீங்கள் பூஜையை ஜபத்தை பண்ணுங்கள், சுவாமி கட்டாயம் சந்தோஷப்படுவார். ஒரு சந்தர்ப்பத்தில் காளிதாசன் நர்மதா நதிக்கரையில் தபஸ் பண்ணிட்டுருக்கார். காளிதாசனை மாதிரியே நானும் பேரு புகழ் அடையணும்னு ஒருத்தருக்கு ஆசை. அவர் தபஸ் பண்ண அதே இடத்துக்கு அருகாமையில் அவரும் ஜபம் பண்ணுறார். இப்படி 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆச்சு. காளிதாசன் எப்போ வராரோ அவரும் வருவார், அவர் ஜபம் பண்ண ஆரம்பித்தா இவரும் பண்ணுவார்.
ஒரு முறை காளிதாசன் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே பார்க்குறேன், இவர் ஜெபம் பண்ணியிருந்தார், தியானம் பண்ண ஆரம்பித்தார். தியானத்தில் என்ன பண்ணிட்டார், தியானம்ன்றது சாதாரணமாக உங்களுக்கு வந்து பூசல நாயனார் கதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதாவது நாம் உருவத்தால் செய்யாமல் அருவமாக மனசுக்குள்ளே செய்கிறது. அவர் என்ன பண்ணார், அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணார், எல்லா விதமான சோடச உபச்சாரங்கள்லாம் பண்ணார், பாத்தியம், அர்க்கியம், ஆச்சமனியம், உங்களுக்கு எல்லா சோடச உபச்சாரங்களும் பண்ணார். எல்லாம் முடிச்சுட்டார். அப்புறம் தான் முடித்த பிறகு எழுந்துக்கிச்சேன்னு நினைக்கிறார், அடடா நம்ம ஒரு மாலை போடணும்னு நினச்சோம், மாலை போடாமல் விட்டுட்டோமே, எல்லாம் சமர்ப்பித்தோம், புஷ்பாஞ்சலி சமர்ப்பித்தோம், மாலை போடலையே அப்படின்னு யோசிக்கிறார். இப்போ காளிதாசன் மெல்ல வந்து, நீ அம்பாளுக்கு மாலை போடலைன்றதுனால எந்த குறையும் வராது அப்படின்றார். அப்போ தான் புரிஞ்சுக்கிறார், தான் மனதால் நினைத்த ஒரு இந்த மானச பூஜையை காளிதாசன் ஒரு நிமிஷத்தில் வந்து அதை புரிஞ்சுட்டு நம்மோட பேசுகிறாரு. அவருக்கு எவ்வளோ அற்புத சக்தின்னு நினைக்கிறார். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு போயிட்டார். எதுக்கு சொல்ல வரோன்னா, இந்த மாலை போடாதனால ஒரு குறையும் இல்லை அப்படின்னார். நீங்கள் மானச பூஜை பண்ணுறது பெரிய விஷயம், அதில் மாலை போடாமல் விட்டுறது பெரிய குறைபாடு இல்லைன்றார். அதனால் நாம் வந்து சுவாமியை அணுகும் பொழுது பக்தி தான் பிரதானம். நீங்கள் தேவி மகாத்மியம் பார்க்கும் பொழுதும் சமாதியும் அந்த ராஜா என்ன பண்ணுறார் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு வனத்தில் போய் 2 பேரும், அந்த வியாபாரியும் ராஜாவும் இழந்த செல்வத்தை எப்படி பெறுறதுன்றார். அப்படி இழந்த செல்வத்தை எப்படி பெறணும்னு சொல்லும்பொழுது வனத்தில் என்ன கிடச்சிருக்கும், ஒரு காடு. அங்கே பார்த்தீங்கன்னா பூ கிடைக்குமா பழம் கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த அமைப்பு வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு எங்கே குங்குமம் கிடச்சிருக்குமா, மஞ்சள் கிடச்சிருக்குமா, ஊதுவத்தி கிடச்சிருக்குமா, கற்பூரம் கிடச்சிருக்குமா, என்ன கிடச்சிருக்கும், பஞ்சபாத்திரத்தினை கிடச்சிருக்குமா, மணி கிடச்சிருக்குமா, என்ன கிடச்சிருக்கும். அவள் சாப்பிட்றதுக்கே இங்கே ஒன்றுமில்லாத ஒரு வனம். ஆனால் அப்படியேப்பட்ட காட்டு உள்ள போய் அந்த ராஜாவும் தபஸ் பண்ணி அம்பாளை பூஜிக்கும் பொழுது தேவி வந்து பிரத்யட்சமாகி வரம் கொடுக்குறான். எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்கள். அப்போ சுவாமியை பூஜிக்கிறதுக்கு இந்த திரவியங்கள்லாம் ஆடம்பரமாக இருக்குமே தவிர, அலங்காரமாக இருக்குமே தவிர, உண்மையான பக்தின்றது உங்களுக்கு எப்படி பழத்துக்குள்ள விதையோ அந்த விதைக்குள்ள விருட்சமோ அந்த மாதிரி அதை வந்து அவ்வளோ சுலபத்தில் நம்ம அடையாளம் காண முடியாது. அதனால் இந்த பொருட்கள்லாம் தேவை தான். ஒரு பூஜைன்னு சொன்னால் அதுக்கு எல்லாம் தேவை தான். ஆனால் அதையும் மீறி ஒரு பக்தின்னு இருக்கு பாருங்கள், அதுதான் ஆணிவேர். ஒரு பூஜையோ ஜபமோ பக்தியோ உபாசனையோ மந்திரமோ பூர்த்தி அடைகிறதோட ஆணிவேர் பக்தி மட்டும்தான். அப்போ மற்றது எல்லாமே வந்து பக்திக்கு முன்னால் அடிபட்டு போயிடுது. அதனால் பக்தியே பிரதானம். அப்படிப்பட்ட பக்தியை தரக்கூடிய ஒரு மந்திரம் புவனேஸ்வரி மந்திரம். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ராஜராஜேஸ்வரி, துர்கா பரமேஸ்வரி, இதில் புவனேஸ்வரி, லலிதா பரமேஸ்வரி, இதில் புவனேஸ்வரி. இந்த புவனேஸ்வரி தேவின்றவர் ரொம்ப எளிமையாக வந்து அருள் பாலிக்கக்கூடியவள். நாம் எல்லாரும் பயப்படுற மாதிரி இல்லை, ரொம்ப எளிமையான முறையில் நமக்கு அருள் கொடுப்பார். இந்த அருள்ன்றது சாதாரணமான அருள் அல்ல. நாம் என்ன கேட்டோமோ, எம் சிந்தையதே காமம் தம் தம் பிராப்னோதி நிச்சிதம், என்ன கேட்டையோ கேட்ட வரத்தை தருகிறேன்னு சொல்கிறார். என்ன கேட்டு கேட்டதை கொடுக்குறேன்றார். இந்த ஜபத்தை தொடர்ந்து பண்ணலாம். 1008 உருவீதம் ஜபிக்கலாம். சுக்கிரவாரத்தில் ஆரம்பிக்கலாம், சுக்கிர ஓரையில் ஆரம்பிக்கலாம். காலத்தால் வெள்ளிக்கிழமை 6லேருந்து 7 கல்கண்டு வெத்தலை பாக்கு பழம் நைவேத்தியம் பண்ணி ஆரம்பிக்கலாம். ஒரு நம்மளால் முடிஞ்சால் 1,00,000 உருன்னு சொன்னால் டெய்லி 1000 உரு வீதம் 100 நாள் ஜபிக்கலாம். அப்படி இல்லைன்னா 108 1008 நம்ம யதாசக்தி 45 நாட்கள் ஜபிக்கலாம். இதை வந்து ஜவ்வாது குங்குமம் கட்டி சந்தனம் திலகம் வச்சு ஜவ்வாது குங்குமம் கலந்து வச்சால் சர்வலோக வசீகர சக்தி கிடைக்கும்னு சொல்லுவாள். எந்த உலகத்தையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும்னு சொல்லுவாள். இது ஒரு அற்புதமான மந்திரம். ஸ்படிக மணியாலே ருத்ராட்சத்தாலே ஜபிக்கலாம். ஈடு இணையில்லாத ஒரு அற்புதமான மந்திரம் கற்பக தரு. இப்போ தொலைக்காட்சியில் தெரியறது எழுதிக்கங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம். மறுபடியும் சொல்ல பாருங்கள், 3 பீஜாட்சரம் பிரணவத்தோடு சேர்த்து. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம். இந்த ஜபத்தை தொடர்ந்து பண்ணுங்கள். எதிர்பார்த்த நிச்சய வெற்றி கிடைக்கும். நினைத்த இஷ்டகாரிய சித்தி கிடைக்கும். அனிமா மகிமா லகிமா அத்தனை சித்திகளும் தேடி வரும்னு சொல்வா. நாளைக்கு இன்னொரு அபூர்வமான மந்திரத்தோடு நம்ம பார்க்கலாம். ஜோதிட சிம்மம், திருவள்ளிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களானி பவந்து.